தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் கோத் திரைப்படத்தோட அடுத்தடுத்த 3 அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ படத்தோட ரொம்ப 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 முக்கியமான அப்டேட்டை நேற்று ஒரு 9:30க்கு அஃபிஷியலாக அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். உலக அளவில் ரொம்ப பயங்கரமாக வந்து கோத் திரைப்படம் வெளியாக போகிறது. அதை தொடர்ந்து வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாக போகிறது. அதுக்கான ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, படத்தோட இசை வெளியீட்டு விழா, அதாவது கோத் திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழா பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்களோ இல்லையோ, இல்லை வந்து அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கும். அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற தாண்டி வந்து அந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவை விட வந்து ப்ரொமோஷனுக்கு பயங்கரமான ஐடியா வந்து படக்குள்ள வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு தளபதி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வந்து குஷியை வந்து ஏற்படுத்தினாலுமே வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோத் திரைப்படத்தோட 3வது பாடல் படத்து மீது இருக்கும் எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக்கி விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக தளபதி ரசிகர்களுக்கே வந்து கோத் திரைப்படம் மீது வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் வந்து இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து கோட் படத்துக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஆனால் கரெக்டாக நேற்று ஒரு 9:30க்கு அஃபிஷியலாக அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்த ரசிகர்கள் கோட் எப்படா வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து அந்த ஒரு போஸ்டர் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த போஸ்டரில் என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, கோத் திரைப்படம் ஐமேக்ஸ் திரையில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெறும் வந்து ஐமேக்ஸ் திரையில் வெளியாகும் அப்படிங்கிற அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. இதனால் பெருசாக எப்படி எதிர்பார்ப்பு உருவாகும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் செம ஹாப்பியில் குஷியில் வந்து இருக்காங்க. ஏன்னா அந்த போஸ்டரை கம்ப்ளீட்டாக பார்த்த ரசிகர்கள் வந்து கம்ப்ளீட்டான ஹாலிவுட் தரத்தில் வந்து இருக்குது. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தளபதி அவர்களோட திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஹாலிவுட் மாதிரி இருக்கும். ஹாலிவுட் திரைப்படம் மாதிரி வந்து அவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி பயங்கரமாக வச்சுருப்போம். ஆனால் கோத் திரைப்படம் அப்படி சொல்லி ஏமாற்றாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஹாலிவுட் திரைப்படம் மாதிரி வந்து உருவாகி கொண்டு இருக்குது அப்படி சொல்லி இந்த போஸ்டரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக தளபதி அவர்கள் அந்த ஒரு கெட்டப்பும் முக்கியமாக அதெல்லாம் பார்த்த அப்புறமா வந்து கண்டிப்பாக கோத் திரைப்படம் உலக அளவில் பெரும் வெற்றியை வந்து கொடுக்க போகுது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணி கொண்டும் வருகிறார்கள். ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட்டும் கிடைத்திருக்கு. கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு தேதி, அதாவது கோத் திரைப்படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. ஏற்கனவே வந்து படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வந்து படத்தோட அஃபிஷியலான ட்ரைலரை வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ட்ரைலர் ரிலீஸ் தேதி வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து கோட் படக்குள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19ஆம் தேதி வேணாம், அதுக்கு முன்பு இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு முன்பே ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோத் திரைப்படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் தான் மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணோம். ஈவன் வந்து கிளிம்ஸ் கூட ரிலீஸ் பண்ணோம். அதில் வந்து நம்ம ஒழுங்காக ஒர்க் பண்ணலையோன்னு தோணுகிறது. முக்கியமாக அந்த கிளிம்ஸில் வர தளபதி இன்னொரு தளபதியை பார்த்து ரசிகர்கள் வந்து சற்று சோகத்தில் தான் இருக்காங்க. அந்த ஒரு சோகம் வந்து ட்ரைலரை பார்த்து வரக்கூடாது. ட்ரைலரை பார்த்த உடனே வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்து தளபதி ரசிகர்கள் மீது படத்து மீது வந்து உருவாக்க வேண்டும். அந்த அளவுக்கு தான் வந்து ட்ரைலர் கட் வந்து முடிக்க வேண்டும். கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே ட்ரைலர்லேயே வந்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவு வந்து வெங்கட் பிரபு அவர்கள் போட்டிருக்காங்களாம். அதனால தான் 2 டேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஒன்று வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி, இன்னொன்று வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி. ஒருவேளை அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து அவங்க நினைச்ச மாதிரி வந்து அவ்வளோ சூப்பராக முடிந்து விட்டால் கன்ஃபார்ம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி படத்தோட ட்ரைலரை வந்து வெளியிட்டுருவாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து வெளியிட்டால் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும். இந்தியா அளவில் ட்ரைலர் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு படக்குழு மத்தியில் இருக்குது. அதே சமயம் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் படக்குழு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து இந்த ட்ரைலர் கட்டுக்கான டைம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி அஃபிஷியலாக கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாகிறது. ஸோ இதுதான் வந்து 2 சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டு. அதை தொடர்ந்து வந்து நம்ம கோத்தோட ஆடியோ லான்ச்சை பற்றி பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா அதோட ப்ரொமோஷன் பிரம்மாண்டமான ஈவெண்ட்டை பற்றி பேசியிருந்தோம். அது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் ரொம்ப கிளியராக பேசலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தளபதி சம்மந்தமாக எல்லா நியூஸும், சினிமா சம்மந்தமாக எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் கோத் திரைப்படத்தோட அடுத்தடுத்து 3 அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ படத்தோட ரொம்ப 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 முக்கியமான அப்டேட்டை நேற்று ஒரு 9:30க்கு அஃபிஷியலாக அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். உலக அளவில் ரொம்ப பயங்கரமாக வந்து கோத் திரைப்படம் வெளியாக போகிறது. அதைத் தொடர்ந்து வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாக போகிறது. அதுக்கான ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, படத்தோட இசை வெளியீட்டு விழா, அதாவது கோத் திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழா பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்களோ இல்லையோ, இல்லை வந்து அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கும். அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற தாண்டி வந்து அந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவை விட வந்து ப்ரொமோஷனுக்கு பயங்கரமான ஐடியா வந்து படக்குழு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு தளபதி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வந்து குஷியை வந்து ஏற்படுத்தினாலும் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோத் திரைப்படத்தோட 3வது பாடல் படத்து மீது இருக்கும் எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக்கி விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக தளபதி ரசிகர்களுக்கே வந்து கோத் திரைப்படம் மீது வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் வந்து இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து கோட் படத்துக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஆனால் கரெக்டாக நேற்று ஒரு 9:30க்கு அஃபிஷியலாக அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்த ரசிகர்கள் கோட் எப்படா வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து அந்த ஒரு போஸ்டர் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த போஸ்டரில் என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, கோத் திரைப்படம் ஐமேக்ஸ் திரையில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெறும் வந்து ஐமேக்ஸ் திரையில் வெளியாகும் அப்படிங்கிற அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. இதனால் பெருசாக எப்படி எதிர்பார்ப்பு உருவாகும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் செம ஹாப்பியில் குஷியில் வந்து இருக்காங்க. ஏன்னா அந்த போஸ்டரை கம்ப்ளீட்டாக பார்த்த ரசிகர்கள் வந்து கம்ப்ளீட்டான ஹாலிவுட் தரத்தில் வந்து இருக்குது. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தளபதி அவர்களோட திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஹாலிவுட் மாதிரி இருக்கும். ஹாலிவுட் திரைப்படம் மாதிரி வந்து அவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி பயங்கரமாக வச்சுருப்போம். ஆனால் கோத் திரைப்படம் அப்படி சொல்லி ஏமாற்றாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஹாலிவுட் திரைப்படம் மாதிரி வந்து உருவாகி கொண்டு இருக்குது அப்படி சொல்லி இந்த போஸ்டரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக தளபதி அவர்கள் அந்த ஒரு கெட்டப்பும் முக்கியமாக அதெல்லாம் பார்த்த அப்புறமா வந்து கண்டிப்பாக கோத் திரைப்படம் உலக அளவில் பெரும் வெற்றியை வந்து கொடுக்க போகுது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணி கொண்டும் வருகிறார்கள். ஸோ இதைத் தொடர்ந்து இன்னொரு அப்டேட்டும் கிடைத்திருக்கு. கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு தேதி, அதாவது கோத் திரைப்படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. ஏற்கனவே வந்து படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வந்து படத்தோட அஃபிஷியலான ட்ரைலரை வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ட்ரைலர் ரிலீஸ் தேதி வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து கோட் படக்குழு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19ஆம் தேதி வேணாம், அதுக்கு முன்பு இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு முன்பே ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் தான் மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணோம். ஈவன் வந்து கிளிம்ஸ் கூட ரிலீஸ் பண்ணோம். அதில் வந்து நம்ம ஒழுங்காக ஒர்க் பண்ணலையோன்னு தோணுகிறது. முக்கியமாக அந்த கிளிம்ஸில் வர தளபதி இன்னொரு தளபதியை பார்த்து ரசிகர்கள் வந்து சற்று சோகத்தில் தான் இருக்காங்க. அந்த ஒரு சோகம் வந்து ட்ரைலரை பார்த்து வரக்கூடாது. ட்ரைலரை பார்த்த உடனே வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்து தளபதி ரசிகர்கள் மீது படத்து மீது வந்து உருவாக்க வேண்டும். அந்த அளவுக்கு தான் வந்து ட்ரைலர் கட் வந்து முடிக்க வேண்டும். கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே ட்ரைலர்லேயே வந்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவு வந்து வெங்கட் பிரபு அவர்கள் போட்டிருக்காங்களாம். அதனால தான் 2 டேட்டை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஒன்று வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி, இன்னொன்று வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி. ஒருவேளை அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து அவங்க நினைச்ச மாதிரி வந்து அவ்வளோ சூப்பராக முடிந்து விட்டால் கன்ஃபார்ம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி படத்தோட ட்ரைலரை வந்து வெளியிட்டுருவாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து வெளியிட்டால் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும். இந்தியா அளவில் ட்ரைலர் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு படக்குழு மத்தியில் இருக்குது. அதே சமயம் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் படக்குழு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து இந்த ட்ரைலர் கட்டுக்கான டைம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி அஃபிஷியலாக கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாகிறது. ஸோ இதுதான் வந்து 2 சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டு. அதை தொடர்ந்து வந்து நம்ம கோத்தோட ஆடியோ லான்ச்சை பற்றி பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா அதோட ப்ரொமோஷன் பிரம்மாண்டமான ஈவெண்ட்டை பற்றி பேசியிருந்தோம். அது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் ரொம்ப கிளியராக பேசலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தளபதி சம்மந்தமாக எல்லா நியூஸும், சினிமா சம்மந்தமாக எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.